ஹாய், வெல்கம் பேக் டு தேசிகன் சினிமா. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சொல்லப்போனால் இந்தியன் 2 படம் வந்து இன்னைக்கு தான் வந்து பர்ஃபெக்ட் டே டு ரிலீஸ். ஆனால் ஒரு 30 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படம் வந்து ரொம்ப லேட் ரிவ்யூ நான் கொடுக்குறேன். இந்த படம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த படம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா டெஃபினட்டாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும். இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு, தேட்டர்லாம் விட்டு காலி ஆகிடுச்சு. ஒரு 2024 வந்து ரொம்ப அதிகமான விமர்சனம், இன்னும் சொல்லப்போனால் இந்த 5 வருஷத்தில் அதிகமாக ட்ரோல் பண்ணப்பட்ட படம் இதுதான். ஸோ இவ்வளோ ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அதனால் வந்து எனக்கு வந்து சொல்லப்போனால் நான் வந்து என்னதான் வந்து ஒரு ரஜினி ஃபேனாக இருந்தாலும் பர்சனலாக வந்து அதாவது ஒரு ஃபில்ம் லவராக வந்து கமல் படங்கள் எனக்கு பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முத்து ரிலீஸ் ஆனப்போ குருதிப்புணர் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு முத்து படம் பிடிக்கல, குருதிப்புணர் தான் பிடிச்சிருந்தது. அதே மாதிரி மனிதன் ரிலீஸ் ஆனப்போ நாயகன் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபில்ம் பார்க்குறப்போ ஜெனியூனான ஒரு ரசிகனாக தான் பார்ப்பேன். ஸோ வெளியில் தான் வந்து ஒரு நடிகரோட பர்சனல் ரசிகன், அவ்வளோதான். படம் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் விமர்சனம் பண்ணும். ஸோ இதை நான் பார்க்குறப்பே முடிவு பண்ணிட்டேன், இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். பட் இந்த படத்தில் ட்ரோல் பண்ணுறது தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை விட ஒரு இம்மெச்சூர்டான ஒரு படம், சின்ன பிள்ளைத்தனமாக இம்மெச்சூர்டான ஒரு படம் வந்து ஒரு ட்ரெண்டிங்கே இல்லாத ஒரு படம். சுத்தமாக வந்து ஒரு டைரக்டர் வந்து ஹீ ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பீப்புள் ட்ரெண்ட் என்ன, அவங்களோட டேஸ்ட் என்ன, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்கலாம் முதல்ல, அதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம். அதாவது சுபாஷ்கரனோட ப்ரொடக்ஷன், லைக்கா ப்ரொடக்ஷன், ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. என்னை விட்டால் ஒரே நாளில் இந்த மாதிரி ஒரு 10 படம் எடுக்க முடியும். லாரன்ஸ்ட்டை கொடுத்தா ஒரு மாதத்தில் ஒரு காஞ்சனா 4 எடுத்து ரிலீஸ் பண்ணி சக்க போட்டிருப்பாரு. அந்த மாதிரி இவர் வந்து 5 வருஷம் கிட்டத்தட்ட எவ்வளோ 300 கோடி, கிட்டத்தட்ட 250 கோடி செலவு பண்ணி 2 பார்ட் எடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டே ஓடல. இந்த லட்சத்துக்கு செகண்ட் பார்ட்டுக்கு யார் வெயிட் பண்ணுவேன்? அதோட கிளிப்பிங்ஸும் பார்த்தேன். சார் கமல் சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட் தான் சூப்பராக இருக்கும்னு. பட் அதுவே எனக்கு ஆர்டிஃபிஷியலாக தான் தெரியுது. அதுலேயும் பெருசாக ஒன்றும் கிழிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதோட ஸ்டோரி, ஸ்கிரிப்ட் எல்லாமே டோட்டல் அவுடேட்டட். எனக்கு சங்கர் படங்களே பிடிக்கிறதில்ல. அவரோட வித்தியாசமான படம் அப்படின்னு எதுவுமே வந்ததில்லை. எனக்கு ஃபஸ்ட்டு வந்த ஜென்டில்மேன் மட்டும்தான் பிடிச்சது. அது ஒரு ஃப்ரெஷ் கான்செப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே அதோட ரிப்பீட்டேஷன் தான். எந்திரன் ஃபஸ்ட்டு பார்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேயும் இன்டர்வல் வரைக்கும் தான் பிடிச்சி. செகண்ட் பார்ட் வந்து ரோபோ வந்து லவ் பண்ணுற மாதிரி அது இதெல்லாம் செம குப்பை. அப்புறம் ஈவன் கிளைமேக்ஸ்லாம் ஓவர் டோஸு. செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத படம். ஸோ அந்த சமயத்தில் விஷுவல் எஃபெக்ட் ஓகேவாக இருந்ததுன்னு படம் நல்லா இல்லை. பட் இந்த படம் வந்து சங்கர் டைரக்ஷனில் உலகநாயகன் கமலஹாசன் டைட்டில் போடுறப்பே பல மூஞ்சிகள் வருது. அப்புறம் உருண்டையாக வந்து உலகநாயகன், அதுவே சைக்கிளை ரொம்ப கன்றாவியான ஒரு இமேஜினேஷன், ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது இம்மெச்சூர்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன். அனிருத்தோட மியூசிக்கு, அனிருத் படம் பாட்டுக்கு ஓடுது, அவர் பாட்டுக்கு டங்கு புங்கு ஏதோ ஒரு கையான்னு ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. சுத்தமாக சகிக்கல. அதுலேயும் இன்ட்ரோடக்ஷன் சாங்கு தாத்தா வராரு பாட்டு மாதிரி வந்து ஒரு அதுக்கு அந்த பாட்டை பார்க்குறது வந்து எனக்கு என்னமோ பெருங்குடியில் அந்த கூடாரத்தை பார்க்குற மாதிரி இருந்தது. அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருந்தது அந்த பாட்டு. அவ்வளோ செலவு. படம் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை பிரச்சனை அதுன்னு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்னமோ வந்து என்ன பார்க்கிங் டாக்ஸ்னு ஒரு வெப்சைட் வச்சு வீடியோ சேனல் வச்சுருக்காங்க. யார் இந்த சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு சித்தார்த்து, பிரியா பவானி, ஏகப்பட்ட ஸ்டார் இந்த படத்தில். சொன்னால் பக்கமாக எழுதலாம். கமலஹாசனை தவிர சித்தார்த்து, அப்புறம் பிரியா பவானி சங்கர், அப்புறம் வந்து இந்த ரகுல் பிரீத் சிங் அவங்க, அப்புறம் தம்பி ராமையா, அப்புறம் யார் இருக்கா வந்து இந்த ரேணுகா அப்படிங்கிற அந்த டிவி ஆக்ட்ரஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகனி. உள்ளத்திலே கன்றாவியான ஒரு கேரக்டர் வந்து சிபிஐ கேரக்டர் பாபி சிவா. அவளுக்கு ரொம்ப பெருமை, கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கோட்லாம் போட்டு அப்படி பயங்கர பலன்னு வராரு. அவருக்கு நினப்பு செம்ம பர்ஃபார்மன்ஸ், ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி பண்ணுறோன்னு. கேவலமான ஒரு ரோலு, யூஸ்லெஸ் கேரக்டர். அவ்வளோ காமெடியாக இருக்குது அவர் பண்ணுறதெல்லாம். வந்து என்ன சொல்கிறது, அதாவது அவர் பார்த்தா வந்து எனக்கு என்னமோ அந்த ஆற்காடு பிரியாணியில் வேலை பார்த்துக்கிட்டு திடீர்னு கோட்டு சூட் போட்டு சிபிஐ ஆஃபீஸர் பண்ண மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ கேவலமாக இருக்குது அவரோட கேரக்டர். அதே மாதிரி அதை விட குப்பை கேரக்டர் வந்து எஸ்ஜே சூர்யா. அவ்வளோ குப்பை மாதிரி, அதாவது இந்த கேரளாவோட யானைங்களுக்கு அலங்காரம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நகையெல்லாம் போட்டிட்டு என்னென்னமோ கேவலமான ஒரு மேக்கப்பு, ட்ரெஸ்ஸிங்கு, அவங்க இருக்கிற இடம்லாம் வந்து அவ்வளோ ரிச்சாக காமிக்கிறாங்களாம். எனக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் விடுங்க. ஸோ இதில் வந்து தம்பி ராமையா இருக்காங்க. அதுக்கப்புறம் ரீக்ரியேட்டட் ஆக்டர்ஸ், அதாவது இந்த சிஜி முறையில் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ரொம்ப இமேஜினேஷன் பண்ணி இவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. விவேக், அப்புறம் மனோபாலா, அப்புறம் வந்து நெடுமுடி வேணுவாவது ஓகே, ஒரு நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. விவேக்லாம் அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. விவேக் வந்து என்ன சொல்கிறது, இந்த படம் பார்க்குறப்ப விவேக்கை பார்க்குற மாதிரியே இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கமலோட மேக்கப்பும் சரி, அவரோட ஆக்டிங்கும் சரி, அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் பண்ணுற ஸ்டைலு, அவர் தாங்க முடியல.
கமல் படமா இது? சார் ஏன் வந்து இந்த படம்லாம் பண்ணிட்டுறீங்க? அதாவது உங்களுக்கு தெரியும் இப்போ உள்ள ட்ரெண்ட் என்ன, டேஸ்ட் என்ன. விக்ரம்னு வந்து ஒரு படம் வந்தது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அது ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக இருந்தது, பிரம்மாண்ட வெற்றி. அந்த மாதிரி கமல் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பர் கேரக்டருங்க அந்த படத்தில். அவர் பார்த்தீங்கன்னா படத்தில் பாதி படம் தான், அவர் ஒரு 40% தான் இருப்பார் அந்த படத்தில். இந்த படம் ஃபுல்லாக அந்த கேரக்டர் நின்று பேசும். கர்ணன் விக்ரம் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு கேரக்டர் வந்து படம் ஃபுல்லாக அந்த கேரக்டர் பற்றி தான் பேசுவாங்க. அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கும் அந்த கேமரா இதில், அந்த கேரக்டரில். இதில் அவ்வளோ கேவலமாக இருக்குது அவரோட கேரக்டரைசேஷன். தாத்தா வந்துட்டாரா? தாத்தா பார்த்துட்டாரு, நம்ம மெசேஜ் தாத்தா பார்த்துட்டாரு. என்னயா உங்கள் வீட்டு தாத்தாவா? இன்னும் உன்னை வளர்த்து ஸ்கூலுக்கு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போன தாத்தாவா? அவ்வளோ கேவலமாக பயங்கர க்ளோஸாக உலகமே, இந்தியாவே வந்து அவரை வந்து தாத்தா தாத்தான்னு அன்பாக பேசுது. அதுக்கப்புறம் மறுபடியும் கோ பேக் இண்டியான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊரே திரண்டு அவரை துரத்துது. எல்லாமே ஓவர் டோஸு, எல்லாமே ஆர்டிஃபிஷியல், ஒரு நாடகம். அதை விட கேவலமாக இருக்குது படம் பார்க்குறது. என் கூட்டமாக அழுகுறாங்க, கத்தறிக்கிட்டு கத்துறாங்க, அழுகுறாங்கன்னு. இதே தான் சங்கர் ட்ரெண்டு. கூட்டமாக நெஞ்சு அடிச்சுட்டு, என்னை ஏமண்டா அடித்தது, அவனை கொல்லணும், உயிரோட விடக்கூடாது அப்படின்னு அப்படி பயங்கர எமோஷனாக பேசுவாங்க. அவங்க அழுகுறாங்க, பண்ணுறாங்க, நமக்கு சிரிப்பு வருது, தலையெல்லாம் வலிக்குது. அந்த மாதிரி சித்தார்த்தெலாம் வந்து நினச்சிருப்பார் ஒரு பயங்கர ஒரு ஆஸ்கார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதா. இந்த மாதிரி ஒரு குப்பை ஸ்கிரிப்டில் எவ்வளோ கேவலமான ஒரு திரைக்கதையில் வந்து என்ன தான் ஆக்டிங் பண்ணாலும் அது குப்பையாக தான் தெரியும். ஸோ இது வந்து என்னன்னா, என்ன சார் நீங்கள் வந்து இந்த மருதநாயகம்லாம் பண்ணலையா? மருதநாயகம் பண்ணலாம், விஸ்வரூபம் பண்ணீங்க. அந்த காலத்தில் வந்து இந்த அபூர்வ சகோதரர்கள் என்ன மாதிரி படம்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு படத்தை வந்து பெரிய பிளாக் பஸ்டர் பண்ணிவிட்டு விக்ரம் படத்தை அந்த ஆசையில் வந்து ஒரு அயன் மேன் மாதிரி சூப்பர் மேன் மாதிரி நீங்கள் பண்ணுற, அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்தியன் தாத்தா கேரக்டர் மாதிரியே தெரியல. இன்னும் ஜேசன் சாத்தம் வந்து ஆக்ஷன் பண்ணுற மாதிரி கடைசியாக வந்து கேவலமாக இருந்துச்சு அந்த சேசிங் சீனு. ஒரு சீனு கூட எனக்கு பிடிக்கல. அவ்வளோ மோசமான ஒரு படம், அவ்வளோ மோசமான கமலோட ஆக்டிங். ரியலி டிசப்பாயிண்டட். என்ன தான் வந்து நான் ரஜினி ஃபேனாக இருந்தாலும் கமல் மேலே நம்ம வச்சிருக்கிற ரெஸ்பெக்ட் ஆஸ் ஆக்டராக வந்து, அதனால தான் அவரை வந்து யூனிவர்சல் ஹீரோ, உலக நாயகன், ஆஸ்கார் நாயகன்லாம் சொல்கிறோம். அந்த ஆஸ்கார் கனவுலாம் எங்கே போச்சு? சும்மா ஒரு 50 கோடி கொடுத்தான்னா எந்த குப்பையில் வேணாலும் நடிக்கலாமா? என்ன சார் படம் எடுக்கிறீங்க? தயவுசெய்து சங்கர்லாம் இனிமேல் படம் எடுத்தால் யாரும் போகாதீங்க. அவர் எதுவுமே வால்பாரின்னு ஒரு படம் எடுக்கிறாரா? அது வால்பாரியா வேல்பாரி? அந்த படம்லாம் வந்து அவருக்கு என்ன இமேஜினேஷன் இருக்குது, என்ன க்ரியேட்டிவிட்டி இருக்குது அவரெல்லாம் படம் எடுக்கிறதுக்கு? குப்பை படத்தை எடுத்து வச்சுருக்காரு. கிளைமாக்ஸ்லாம் குப்பையும் குப்பை, அவ்வளோ குப்பை. அதுக்கு லீடு வேறு கொடுக்குறாங்க. அனிருத்தோட மியூசிக்கு அப்பா, அதுலேயும் கம்பேக் இண்டியனுங்கிறாங்க, அப்புறம் கோ பேக் இண்டியன் சொல்லிட்டு ஊரே திரண்டுக்கிட்டு கத்தி தூக்கிட்டு அவரை அடிக்க துரத்துது. அன்பிலீவபிள். இந்த படம் பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு 2-3 தடவை காஞ்சனா படத்தையே பார்த்துட்டு போயிடலாம். இல்லைன்னா நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த சரவணன், நம்ம அவர் பேர் என்ன, இந்த சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கார் இல்லையா, அண்ணாச்சி, அவரோட படம் வந்து இந்த லெஜண்ட் படம் வந்தது. நிறைய பேர் வந்து கழுவி ஊற்றுனாங்க. அது அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ சின்சியராக அந்த படத்தை பண்ணியிருப்பார் அந்த ஆக்டரும் சரி, அந்த டைரக்டரும். ரொம்ப நல்லாயிருக்கும். அவரோட அப்பியரன்ஸ் தான் வந்து ரொம்ப சுமாராக இருக்கும். அவரோட மேக்கப்பு அது இதெல்லாம் தான் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் இல்லையா. அவ்வளோ சின்சியராக அந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த படம் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த படத்துக்கு வந்து, அதாவது ஒரு படத்துக்கு நம்ம ரிவ்யூ கொடுக்குறப்ப ரேட்டிங் 5 ஸ்டார் அப்படின்னு கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களுக்கு பாசிட்டிவ், கெட்ட விஷயங்களுக்கு மைனஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து 3.5, 4, 2.5ன்னு கிடைக்குது. இதில் நல்ல விஷயமே இல்லை, எல்லாமே வந்து கெட்ட விஷயமா இருக்குது. ஸோ ஹவு கேன் ஐ கிவ் த ஸ்டார்? அவுட் ஆஃப் 5 ஸ்டார் ஐ வில் கிவ் -5 ஸ்டார் ஃபார் திஸ் மூவி. Such a worst movie. Please put your comment. Thanks for watching Desikan Cinema.